அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வன்னிமைந்தன் கிருபா. இந்த பதிவு துக்கம் மற்றும் மகிழ்ச்சி என்ற இரண்டு உணர்வுகளையும் பிரதிபலிக்க போறதா இருக்க போகுது. துனித் வெல்லாலகே இப்போ இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களால் அதிகம் பேசப்படுகின்ற ஒரு 22 வயதையான இளம் சகலதுறை வீரர். தொழில்முறை கிரிக்கெட் வாழ்க்கையில் ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரில் கடந்த ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக அவர் விளையாடின போட்டி தான் அவருக்கு ஒரு மறக்க முடியாத போட்டியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இந்த போட்டியை பொறுத்தவரை தன்னுடைய அப்பாவான சுரங்க வெல்லாலகையை அவர் பறிகொடுத்திருக்கிறார். துனித் வெல்லாலகேன்ற அப்பா உயிரிழக்கிறதுக்கு ஆப்கானிஸ்தான் அணியில் தற்போது விளையாடி வர்ற அனுபவமிக்க வீரர் ஒருவர் தான் காரணம் என்ற பதிவுகளையும் சமூக வலைத்தளங்களில் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. எப்படி துனித் வெல்லாலகேன்ற அப்பான்ற உயிரிழப்புக்கும் இந்த ஆப்கானிஸ்தான் வீரர் காரணமாக இருக்கிறார் என்ற தகவல்களை இந்த பதிவினூடாக நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். எல்லாற்ற வாழ்க்கையிலையும் அப்பா என்ற உறவு எவ்வளவு முக்கியமானதுன்றதை நான் சொல்ல தேவையில்லை. அதுலேயும் கிரிக்கெட்டை பொறுத்தவரை பல வீரர்களோட திறமைக்கு பின்னால் பெரும்பாலும் அப்பாக்கள உழைப்பும் அர்ப்பணிப்பும் கணிசமாக இருக்குது. இந்த அப்பாமார்கள அர்ப்பணிப்பை நாங்கள் சொல்ல போனால் பல விடயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வகையில் இலங்கை அணியின் முன்னாள் துடுப்பாட்ட வீரரும் விக்கெட் காப்பாளருமான குமார சங்கக்காரவின் திறமை வெளிப்பாட்டுக்கு பின்னாலேயும் தன்னுடைய அப்பா தான் இருக்கிறார் என்று அவர் பல நேர்காணல்களை கூறுகிறத எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. இப்படி இருக்கையில் துனித் வெல்லாலகேன்ற அப்பா திடீரென்று உயிரிழந்த சம்பவம் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் ஒரு கவலையையும் துயரத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஆசிய கிரிக்கெட் தொடரானது ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் பல்வேறு மைதானங்களில் நடைபெற்று வருது. அந்த வகையில் நேற்றைய தினம் பி குழுவுக்கான போட்டியில் தான் இலங்கை மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் விளையாடி இருந்தன. இந்த போட்டியை பொறுத்தவரை இந்த போட்டியில் கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் ஆப்கானிஸ்தான் அணி களமிறங்கி இருந்தது. அதே போன்று இலங்கை அணியும் கூட இந்த போட்டியில் குறைஞ்சது 101 ஓட்டங்களை எடுத்தால் நாங்கள் அடுத்த சூப்பர் 4 சுற்றுக்கு தெரிவாகலாம் என்ற நிலையில் இலங்கை அணி ஆப்கானிஸ்தான் அணியை எதிர்கொண்டது. இப்படியான ஒரு அழுத்தங்களின் பின்னணியில் நேற்றைய போட்டியில் முதல்ல துடுப்படுத்தாட களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணி ஒரு கட்டத்தில் 19 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 137 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று ஒரு இக்கட்டான நிலையில் இருந்தது. அந்த வகையில் இலங்கை அணியின் பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செயல்பட்டு இந்த ஆப்கானிஸ்தான் அணியின் சிறந்த துடுப்பாட்ட வீரர்களை கட்டுப்படுத்தி இருந்தது என்று தான் நாங்கள் சொல்லணும். ஆனாலும் கூட அந்த ஆப்கானிஸ்தான் அணிக்கு 20வது ஓவர் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம்னா இலங்கை அணியின் வேகப்பந்து வீச்சாளர்கள் அனைவரும் பந்து வீசி முடித்ததால் கடைசி ஓவரை யாருக்கு கொடுக்கலாம் என்ற ஒரு கலந்துரையாடல் போய் கொண்டிருக்கல அந்த ஓவரை துனித் வெல்லாலகைக்கு வழங்குவதற்கு அணித்தலைவர் சரிதா அசலங்க தீர்மானிக்கிறார். பொதுவாக இந்த டெத் ஓவர் என்று சொல்லுற இந்த போட்டியின் இறுதி ஓவர்களில் துடுப்பாட்ட வீரர்கள் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிற ஒரு நிலைமை இருக்கையில் தான் இந்த இளம் வீரர் பந்து வீச அழைக்கப்படுறார். துனித் வெல்லாலகின் பந்து வீச்சை மிகவும் லாபகமாக எதிர்கொண்டு நபி விளையாடி இருந்தார். தொடர்ச்சியாக 5 சிக்ஸர்களை விளையாசி அவர் துனித் வெல்லாலகைக்கும் இலங்கை அணிக்கும் ஒரு நெருக்கடியை கொடுத்திருந்தார். குறிப்பாக முதல் 3 பந்துகளையும் தொடர்ச்சியாக 6 ஓட்டங்களை முகமது நபி பெறும்போது துனித் வெல்லாலகை மத்தியில் ஒரு தடுமாற்றம் வருது. இப்படி இருக்கைகளில் அடுத்த 4வது பந்து வீச்சு அவர் நோபோல் அல்லது விதிமுறைக்கு முரணாக பந்து வீசுகிறதால ஆப்கானிஸ்தான் அணிக்கு மேலதிகமான ஒரு பந்தும் அங்கே கிடைக்கிது. இப்படி இருக்கைகளில் அடுத்த 2 பந்துகள்லையும் தொடர்ச்சியாக 2 சிக்ஸர்களை முகமது நபி பெறுறார். இதனால் மிகவும் கடுமையான அழுத்தத்துக்கு துனித் வெல்லாலகை உள்ளாகிறார். அந்த வகையில் இறுதி பந்தை போடும்போது முகமது நபியால் அதை பவுண்ட்ரிக்கோ அல்லது சிக்ஸருக்கோ அடிக்க முடியாமல் போயிருந்தது. ஒரு ஓட்டங்களை பெறுறார். அதோடு அவர் ரன் அவுட் முறையில் ஆட்டம் இழக்கிறார். இதன்படி பார்த்தா ஆப்கானிஸ்தான் அணி 19வது ஓவர்கள் நிறைவில் 137 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட் இழந்திருந்த போதிலும் 20வது ஓவர் முடிக்கையில் அந்த அணி 8 விக்கெட் இழப்புக்கு 168 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. அபுதாபி மைதானத்தை பொறுத்தவரை முழுக்க பந்து வீச்சாளர்களுக்கு ஒரு சாதகமாகத்தான் இருக்கும் என்று ஏற்கனவே கணிக்கப்பட்டிருந்த நிலையில் இலங்கை அணி இந்த இலக்கை அடைகிறது மிகவும் கடினமான ஒன்றாகத்தான் பார்க்கப்பட்டிருந்தது. இந்த இலக்கை அடைகிறதுக்கு போராட வேண்டிய ஒரு நிர்பந்தமும் இருக்கும் என்று தான் கூறப்பட்டது. ஆனாலும் கூட இறுதியில் இலங்கை அணி 18.4 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 174 ஓட்டங்களை பெற்று அபார வெற்றியை பதிவு செய்து சூப்பர் 4 சுற்றுக்கு தெரிவாகி இருந்தது.
இதனால் ஆப்கானிஸ்தான் அணிக்கு சூப்பர் 4 சுற்றுக்கு தகுதி வரும் வாய்ப்பு இல்லாமல் போக அந்த அணி இந்த தொடரிலிருந்து வெளியேறி இருக்கு, மிகவும் துரதிர்ஷ்டவசமாக. ஏனென்றால் இந்த குழுவில் இருக்கிற பங்களாதேஷ் அணியை விட அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறக்கூடிய அனைத்து திறமைகளும் இந்த ஆப்கானிஸ்தான் அணிக்கு காணப்படுகிறதா கிரிக்கெட் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். ஆனாலும் துரதிர்ஷ்டவசமாக அவர்களுக்கு அதிர்ஷ்டமின்மை காரணமாக இந்த தொடரிலிருந்து ஆப்கானிஸ்தான் அணி வெளியேறியதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த போட்டியில் தனது மகன் பந்து வீச்சில் முகமது நபி 5-6 ஓட்டங்களை விளாசி அதிகப்படியான ஓட்டங்களை பெற்றிருந்ததை பார்த்து கொண்டிருந்த துனித்தின் தந்த வெள்ளாலகை மாரடைப்பினால் மரணமாக இருந்த செய்தி தான் இந்த சோகத்துக்கு காரணமாக இருந்தது. இந்த தகவல் இலங்கை அணி நிர்வாகத்துக்கு தெரிந்த பிறகு இலங்கை அணியின் பயிற்சி வைப்பாளரான சனத் ஜெயசூரிய இந்த தகவலை மெதுவாக துனித் வெள்ளாலகியிடம் தெரிவிக்கின்ற காணொளிகள் கூட சமூக வலைத்தளங்களில் பதிவாகி வருது. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த துனித் வெள்ளாலகி தொடர்ந்து அந்த மைதானத்திலிருந்து வெளியேறி தனது அறைக்கு செல்லும் காட்சிகளும் இதில் பதிவாகி இருக்கு. இந்த நிலையில் பல்வேறு வீரர்கள் உட்பட கிரிக்கெட் துறை சார்ந்த பலரும் துனித் வெள்ளாலகைக்கு தொடர்ந்து தமது இரங்கல்களை தெரிவித்து வர்ற நிலையில் இந்த போட்டியை பார்த்து கொண்டு இருக்கும் போதே சுரங்க வெள்ளாலகை, அதாவது துனித் வெள்ளாலகைன்ற தகப்பனார் உயிரிழந்த செய்தி ஊடகர்களால் முகமது நபிக்கு இந்த போட்டி முடிந்த பிறகு சொல்லப்படுது. By heart attack just after the match. No, just the mid-break of the match. Then the news coming, but after finishing the match, Sri Lanka team called him officially. His father passed away. Heart attack? Yeah, heart attack. He's young, just young. No. இந்த தகவலால் அதிர்ச்சியும் குழப்பமும் அடைந்த முகமது நபி பதிலுக்கு கேள்வி எழுப்புறார். என்ன ஆச்சு, எப்போது இந்த சம்பவம் நடந்ததுண்டு? இந்த கேள்வியை கேட்கும்போது அவருடைய முகத்தில் ஒரு குற்ற உணர்வையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதுக்கு அந்த ஊடகர் பதிலுக்கு சொல்றார், இந்த போட்டி முறிந்த பிறகுதான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறதா நினைக்கிறேன், மாரடைப்பினால தான் அவர் உயிரிழந்திருக்கிறார் என்று கூறப்படுது என்று சொல்லி அந்த ஊடகவியலாளர் முகமது நபிக்கு மீண்டும் சொல்றார். நபி உண்மையாகவா என கேட்டுவிட்டு அதிர்ச்சியுடன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்லும் காணொளிகள் கூட இணையங்களை வைரலாகி வருது. இதன் பின்னர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் முகமது நபி ஒரு பதிவு ஒன்று எழுதுகிறார். தனது தந்தையை இழந்து வாடும் துனித் வெள்ளாலகை மற்றும் அவரது குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாக அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார். மிகவும் தைரியமாக இருக்க வேண்டிய நேரம் இது சகோதரரே என்ற ஒரு பதிவையும் அவர் அதில் சுட்டிக்காட்டுகின்றார். இந்த நிலையில் துனித் வெள்ளாலகை இன்று காலை 8:25 மணிக்கு எத்திஹாட் ஏர்வேஸ் விமானமான EY 392 மூலம் அபுதாபியிலிருந்து இலங்கைக்கு திரும்பியிருந்தார். உண்மையிலேயே மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டிய தருணங்கள், இவ்வாறு வாழ்க்கையில் மறக்க முடியாத சோகங்களை ஏற்படுத்தும் சந்தர்ப்பங்களும் இருக்கத்தான் செய்கின்றது. இந்த துயரத்திலிருந்து மீண்டு இலங்கை அணிக்காக எதிர்காலத்தில் துனித் வெள்ளாலகையை சிறப்பாக பிரகாசிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளே பலர் மத்தியிலேயும் காணக்கூடியதாக இருக்கு. மறுபுறம் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இந்த போட்டியை எடுத்துக்கொண்டா 170 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி இலங்கை அணி துடுப்படுத்தாட ஆரம்பித்திருந்தது. ஆனாலும் கூட கடந்த 2 போட்டிகளையும் மிகவும் சிறப்பாக செயற்பட்ட பத்தும் நிசங்கவினால் 6 ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது. அவர் ஆட்டமிழந்த பின்னர் அவருடன் ஆரம்பத்தில் இணைந்த குசல் மெண்டிஸ் தொடர்ச்சியாக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த போட்டியில் அவர் 52 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் அடங்கராக 74 ஓட்டங்களை பெற்று இந்த அணியின் வெற்றிக்கு மிகவும் பாரிய பங்களிப்பை வழங்கியதோடு அவர் இந்த போட்டியின் சிறப்பாட்டக்காரராகவும் தெரிவு செய்யப்பட்டார். ஆடுகளத்தை பொறுத்தவரை இது பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்றுதான் முன்னர் கணிக்கப்பட்டிருந்த போதிலும் இலங்கை அணி மிகவும் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதன் மூலம் இந்த போட்டியில் வெற்றி பெற்று சூப்பர் 4 சுற்றுக்கு தெரிவாகி இருக்குது. குறிப்பாக இந்த லீக் போட்டி 3 போட்டிகளிலேயும் இலங்கை அணி வெற்றி பெற்று இந்த குழு நிலையில் முதல் நிலையையும் இலங்கை அணி பெற்றிருக்கு. அதோடு இந்த குழுவிலிருந்து பி குழுவிலிருந்து இலங்கை அணியோட பங்களாதேஷ் அணியும் சூப்பர் 4 சுற்றுக்கு தெரிவாகி இருக்குது. அந்த வகையில் இந்த போட்டியை பொறுத்தவரை ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான இறுதி லீக் போட்டியை பொறுத்தவரை குசல் மெண்டிஸை தவிர குசல் ஜெனித் பெரேரா 20 பந்துகளில் 28 ஓட்டங்களையும், கமிந்து மெண்டிஸ் 13 பந்துகளில் 26 ஓட்டங்களையும் ஆட்டமிழக்காமல் பெற்று அணியின் வெற்றிக்கு பங்காற்றியிருந்தார்கள். அந்த வகையில் 18.4 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 171 ஓட்டங்களை பெற்று இலங்கை அணி 6 விக்கெட்டுகளால் அபார வெற்றியை பதிவு செய்திருந்தது. மறுபுறம் ஏ குழுவில் பார்த்தா நாங்கள் பரம வைரி நாடுகளாக கருதப்படும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் சூப்பர் 4 சுற்றுக்கு தெரிவாகி இருந்தன. அந்த வகையில் இந்த சூப்பர் 4 சுற்றின் போட்டிகள்
அது தொடர்பான முடிவுகளை நாங்கள் தொடர்ந்து வரும் பதிவுகளூடாக தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இவ்வாறான விளையாட்டுகளில் இடம்பெறும் முக்கியமான சுவாரஸ்யமான தகவல்கள் அடங்கிய அடுத்த பதிவில் சந்திக்கும் நான் வன்னிமைந்தன் கிருபா.